இன்றைய எனது கவிதை நவராத்திரி சிறப்பு கவிதையாக அமைகிறது. நவராத்திரி சக்தியை கூறும் தத்துவம், சித்தியை தரும் நவராத்திரி. இனமத பேதம் கடந்தே இனிய சக்திகள் வேண்டுமே எவரது வாழ்விற்கும். சக்திகள் இல்லையே சித்திகள் இல்லை, சித்திகள் வேண்டின் சக்திகள் வேண்டுமே. நவராத்திரி தத்துவம் அதுவே. சக்திகள் அனைத்துக்கும் மூலமாய் அமைவது கல்வி, செல்வம், வீரம் இத்துணை கொண்டு அகிலம் வெல்லும் தத்துவம் நவராத்திரி. சக்திகள் யாவையும் முப்பெரும் சக்திக்குள் அடக்கிடலாம். அவையே கல்வி, செல்வம், வீரமாய் விளங்குதே. அதையும் விளக்கி நிற்கிறதே நவராத்திரி. வீரம் என்பது வெறும் உடல் வலிமை அன்று, ஆரோக்கியமும் அறிவும் கொண்டு செயற்கரிய கர்மங்கள் செய்வதே வீரம். ஆரோக்கியமும் அறிவும் கொண்டு செயற்கரிய கர்மங்கள் செய்வதே வீரம். செல்வம் என்பது வெறும் செலவாகும் பணம், பொருள் அல்லவே அல்ல. சேர்த்திடும் நற்பண்புகள் யாவுமே செல்வம் ஆகுமே. பண்பினை விதைத்தே பாரினில் செல்வமும் பெறுவோம். பண்பினை விதைத்தே பாரினில் செல்வமும் பெறுவோம். கல்வி என்பது வெறும் ஏடுகள் அல்ல, கல்வி அது ஆக்கமே. நல் ஆக்கமும் மலர்த்துவதே கல்வி செல்வம் ஆகிடுமே. கல்வி என்ற செல்வமும் பெற்றே கலங்கரை விளக்கமும் ஆகிடுவோம். கல்வி என்ற செல்வமும் பெற்றே கலங்கரை விளக்கமும் ஆகிடுவோம். சக்திகள் யாவும் கல்வி, செல்வம், வீரம் என்பதுள் அடங்கிடும். நன்றி.